உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத கையில வச்சுட்டு போன் எடுக்காம இருக்கிறது தப்பு. நீங்க முதல்ல போன் எடுத்து பேசுங்க. இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி ஆகுற? எங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப திரும்பவும் கால் பண்ணுவாங்க பாரு. இன்னொரு வாட்டி கால் பண்ண நான் அட்டெண்ட் பண்ணி பேசுறேன், ஓகேவா? என்னமோ பேசுனீங்க, உங்க பையனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுனீங்கல்ல, பாத்தீங்களா? இத்தனை தடவை போன் பண்ணியும் அவன் போனை எடுக்கவே இல்ல. அவ பக்கத்துல இருப்பான். உங்க அம்மா போனை எடுக்காதன்னு சொல்லிருப்பான். பத்மா, அதான் அவன் போன் எடுக்கல. என்ன பத்மா பேசிட்டு இருக்க? ஏங்க, நேத்து வந்து அவளுக்கு அவ்வளவு இருந்தா பெத்தவங்க நானு, எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீங்க பேசாம இருங்க. எனக்கு நல்லா தெரியுங்க அவ பிளான் என்னன்னு. நல்லா பேசி விஸ்வாவை அவ பக்கம் இழுக்க பாக்குறாங்க. இருக்காது பத்மா. விட்டுருவனானா? இந்த பத்மா யாருன்னு இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. பாத்தியா? நான் சொன்னேன்ல. எடுத்து பேசுங்க சார். அன்பரசி, வேண்டாம் அன்பரசி. காலையில ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே மாத்தலன்னு வச்சுக்கோ, ஏன் பெரிய தப்புல தான் போய் முடியும். சார், என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா சார். அவங்களுக்கு நான் உங்களை முழுசா என் பக்கம் இழுத்துருவேணும்னு பயம். அட்டென்ட் பண்ணுங்க சார். இப்ப நீங்க போன் எடுக்கலனா அவங்க இன்னும் பயப்படுவாங்க. அது எனக்கு தான் சார் கெட்ட பேர் வந்து சேரும். நீ சொன்னா கேட்க மாட்டேல? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், அவங்க எப்படி பேசுறாங்க நீயே கேளு. ஹலோ. டேய் விஸ்வா, உனக்கு என்ன விட அந்த அன்பரசி தான் முக்கியமா போயிட்டான் அதானே? நான் போன் பண்ணாலும் போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா? விஸ்வா, அவன் நேத்து வந்தவன், நான் உன்னை பெத்தவன், மறந்துடாத. அவ என்னவோ மத்த மருமக மாதிரி எல்லாம் இல்ல, உங்க வீட்டுக்கு வந்ததும் மகளா நடந்துக்குவான்னு ஜானகி மேடம் சொன்னாங்க. இப்ப என்னடானா தாலி கயிறு ஈரம் காயறதுக்குள்ள என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்ல. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. அம்மா, தயவு செஞ்சு அன்பரசி திட்டுறதை நிப்பாட்டுங்கம்மா. பேசாதடா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னைக்குமே அம்மா புள்ள. நீ போன் எடுக்கணும்னு தான் நினைச்சிருப்ப, ஆனா அவ விட்டுருக்க மாட்டான். என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியாதா? என்ன ஒரு நாள் கூட ஆகல உங்க அம்மா நொய் நொய்னு போன் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்லிருப்பான். அதானே? எனக்கு தெரியும்டா. அம்மா, தயவு செஞ்சு திட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா. எனக்கு நல்லா புரியுது விஸ்வா. இதெல்லாம் நீயா பேசல, அவ உன்னை பேச வைக்கிறா. இது நாள் வரைக்கும் சரிமா அப்படிங்கிற வார்த்தையை தவிர இன்னொரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசிருப்பியா நீ? இப்ப பாரு, அவளை திட்டாதமா, நீ அமைதியா இருமா அப்படின்னு எனக்கு சொல்ற. ஆனா விஸ்வா, இந்த வார்த்தைகள்லாம் உன் வாயில இருந்து தான் வருது, உன் மனசுல இருந்து வரல. எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் அவ வேண்டாம் வேண்டான்னு தொல்லப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இப்ப பாரு, நம்ம 2 பேருக்கும் கஷ்டம் கொடுக்கறேன். சொன்னல, கேட்டியா? இப்ப பாரு. மா, என்ன விஸ்வா சத்தம் போடுற? பின்ன சத்தம் போடாம என்னமா? நான் போன ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா? ஆமா. தவளை தா வாயால கெடுன்னு சொல்ற மாதிரி பத்மா அவ வாயாலே அசிங்கப்படுறான். அது மட்டும் இல்ல, அன்பரசி பக்கத்துல தான் இருக்கா. அன்பரசி பக்கத்துல இருக்காளா? ஆமாமா, பக்கத்துல தான் இருக்கா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அதனால என்ன இப்போ பக்கத்துல இருந்தா என்ன? நான் பேசுறதெல்லாம் கேட்டா இப்ப என்னன்றா தலைய செய்ய விடுவாளா? மாமியார் மருமகளை திட்டுறதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லப்பா. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதே கிடையாதுமா. இப்ப என்னமா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன பேசுற விஸ்வா? அத்தனை பேர் முன்னாடி என் கூட வரல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா
என்னடா பேசிட்டோமே, அம்மா மனச வருத்தப்பட்டிருப்பாங்களே, அவங்கள சமாதானப்படுத்தணுமேன்னு இப்ப வரைக்கும் நீ ஃபோன் பண்ணி பேசலல்ல. சரின்னு நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. ஒரு அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபடுன்னு உண்மையிலேயே உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இங்க பாருங்கம்மா, நீங்க எமோஷனல்ல பேசுறதுனால நீங்க பேசுறதெல்லாம் சரியாயிடாதுமா. அப்புறம் நான் ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்கல்ல, இதுக்காக தான் ஃபோன் எடுக்கல. ஓ ஓஹோ, சூப்பர் விஷ்வா. அப்ப நான் உனக்கு டார்ச்சர் ஆயிட்டேன் அதானே? சூப்பர். அம்மா, இப்ப எதுக்குமா காலையிலே ஆரம்பிக்கிறீங்க? நான் அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், போனை வைங்க. விஷ்வா, ஒரு நிமிஷம். போன் ஸ்பீக்கர்ல தானே இருக்கு, அவ பக்கத்துல கேட்டுட்டு தானே இருக்கா. இப்ப சொல்றேன், அவங்க அம்மா செத்த மாதிரி என்னை உன்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன சாகடிக்க தாண்டா போறா. ஏய் பத்மா, அன்னைக்கு அம்மா அம்மா நீ புலம்புவ, அன்னைக்கு உனக்கு புரியும். மா, உங்களுக்கு சென்ஸே இல்லையாமா? எப்படிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, யாரையும் பார்த்ததுமே அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க அன்பரசியை பத்தி தப்பான ஒரு ஒப்பீனியனை ஆரம்பத்துல இருந்தே உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அவ அப்படிதானே நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. அவ தப்பானவன்னு நீங்க போட்டிருக்கிற கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்கம்மா. அவ உண்மையான குணம் உங்களுக்கு தெரியும். அம்மாக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டல. பத்மா. சூப்பர் விஷ்வா, சூப்பர். ஆனா நீ சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன். நீ அவ மேல இருக்கிற மயக்கத்துல அவள நல்லவன நம்பிட்டு இருக்கல. ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கே புரிய வரும். அப்ப நீ வந்து அம்மா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுமா. தயவு செஞ்சு போனை வைங்க. விஷ்வா, ஹலோ ஹலோ. சாரி அன்பரசி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல சார். அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறாங்க. இங்க பாரு அன்பரசி, நீ அழறத சத்தியமே என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ், எங்க அம்மா பேசினது உன் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில நேரத்துல இந்த மாதிரி நமக்கு வர கஷ்டத்தை நினைச்சு வேதனைப்படுறதை விட கடந்து போறதுதான் நல்லது. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். புரியுதா? அது எங்க அம்மாவே ஆனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.